ஹாய் குட்டீஸ், பிரேஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் இந்த லீவு நாட்களை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சபையின் சார்பாக இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு உங்க எல்லாரையும் வருக வருகவென வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சபையில நடத்துறோம். நீங்க எல்லாரும் இப்ப லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறீங்கல்ல, யாரும் வெளியே வர முடியல, யாரும் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அதனாலதான் நாங்க உங்களுக்கு ஆன்லைன்ல சண்டே கிளாஸ் நடத்துறோம். இதை நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11 மணிக்கு இந்த சண்டே கிளாஸோட வீடியோ லிங்க் அனுப்புவோம். நீங்க அப்ப பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பாக்குள்ள நல்லா வளரணுன்றதான் இந்த சண்டே கிளாஸோட நோக்கம். ஓகே குட்டீஸ்? பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தை பூமியை சிருஷ்டித்து ஆண்டவரே அப்பா எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை படைத்து உருவாக்கின எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ராஜா, இந்த சிறுவர் ஊழியத்துக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை பொருட்படுத்தி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியான ஒரு ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு நீங்கள் சிறு பிள்ளைகளை தொட்டு உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்த தேவன், இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ மகிமை பிரசன்ன ஆளுகை நிறைவாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே நிகழ்ச்சிகளை பார்க்கிறதான, கேட்கிறதான, கூட பாடுகிறதான, ஆண்டவரே ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய பிரசன்ன மகிமை ஆளுகை அளவில்லாமல் நிறைவாய் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உடைய பிள்ளைகளில் பரம்பி மகிமைப்பட ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற இந்த பூமிக்குரிய மறுமைக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் ஆண்டவரே மன மகிழ்ச்சியையும் மன திரும்புதலையும் பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே அப்பாவை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய பொறுப்படுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். சண்டே கிளாஸ்னா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா, ரொம்ப நாளா நம்ம என்ன பண்ணல, சண்டே கிளாஸ்க்கே போகல. அதனால ரொம்ப சோகமா இருக்கும்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிறைய பாட்டு, கதை, ஆக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ரொம்ப நாளா பண்ணாத இன்னைக்கு உற்சாகமா பண்ண போறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். சூப்பர், அதேதான். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லி தர போறேன். பாட்டுனா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். என்னென்னலாம் பார்க்க போறோம்? நம்ம கிராஃப்ட்டு, அப்புறம் பாடல், அப்புறம் டான்ஸு, அப்புறம் நிறைய என்ன பண்ண போறோம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? உற்சாகமா இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம உற்சாகத்தோட என்ன பண்ண போறோம்? பாட்டும் கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? இயேசு நேசிக்கிறார். இயேசு எப்படி நம்மளை நேசிக்கிறாரு? அளவில்லாம நேசிக்கிறாரு. எங்க அக்கா கூட சொல்லுங்க பாப்போம். இயேசு நேசிக்கிறார். திருப்பி சொல்லுங்க அக்கா கூட. இயேசு நேசிக்கிறார். இப்ப அக்கா என்ன சொல்ல போறேன்னா, இயேசு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நேசிக்கிறார் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் வீட்டுல சாப்பிட்டீங்க? கை தூக்குங்க பாப்போம். சாப்பிட்டவங்க நம்ம என்ன பண்ணோம்? தெம்பா சொல்ல போறோம். சொல்லுவோமா? இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். சூப்பர், அழகா சொன்னீங்க. இப்ப பாட்டு பாப்போமா? சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி தம்பிகள் இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை, குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் பயணித்திருந்தாலும், நீ அவரை தேட மறந்தாலும், தூரமாய் பயணித்திருந்தாலும், உனக்கு
எனக்காக ஜீவனையை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். பாட்டு சூப்பரா இருக்கா? இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு லைனா படிச்சு மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு வாரம் முழுக்க ஜாலியா அந்த பாட்டை பாடிட்டு இருக்க போறோம். ரெடியா? சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரா? அதுவும் சின்ன பிள்ளைன்னா ஏசப்பாக்கு எவ்வளவு பிடிக்குமா? இவ்வளோ பிடிக்குமா ஏசப்பாக்கு? சின்ன பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்குமா? இப்ப அக்கா கூட திருப்பி சொல்றீங்களா? என்ன லைனு? சின்ன சின்ன பிள்ளைகளே குட்டி குட்டி தம்பிகளே இயேசு நம்ம நேசிக்கிறார். சரிங்களா? திருப்பி அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சின்ன சின்ன பிள்ளைகளே குட்டி குட்டி தம்பிகளே இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். ஏசப்பா நம்ம பாவத்தை பண்ணினாலும் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம்ல, அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்ம போய் ஏசப்பாட்டு போய் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்ட திருப்பி செய்யாமல் இருந்தோம்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரா? நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்மளை என்ன பண்ணுவாரா? திருப்பி அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுவார்? நம்மளே நேசிப்பாரா? இப்போ என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பா நம்மளை ஜீவனை கொடுத்து நேசிக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர் எப்படி பாடணும்? சத்தமாக பாடணும். எங்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து சத்தமாக பாடுங்க பார்ப்போம். நீ அவரை தேட மறந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட மறந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகள் இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகள் இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகள் இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகள் இயேசு நம்மை நேசிக்கிறார். இப்போ நமக்கு இந்த பாட்டு பார்த்தோம். சூப்பரான பாட்டுக்கு ஆக்ஷனோட பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்ல. இப்போ நமக்கு ஆக்ஷன் சொல்லித்தர ரெண்டு அக்காங்க வந்திருக்காங்க. இப்போ இந்த அக்காங்க டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த அக்காங்க கூட சேர்ந்து நம்மளும் டான்ஸ் ஆட போறோம். ரெடியா? அந்த பாட்டுக்கு பார்ப்போமா? சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்ம நேசிக்கிறார். நீ அவரை தேட மறந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட மறந்தாலும் தூரமாய்
இயேசுவாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆக்ஷன் பார்த்தோமா? சூப்பரா இருக்குல்ல. இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா எந்திரிச்சு ஆக்ஷன் பார்க்க போறோம். எங்க ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னோனே என்ன பண்ணணும்? எல்லாரும் எந்திரிக்கணும். ரெடியா? ரெடி 1 2 3. சூப்பர், எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க. இப்ப இந்த பாட்டுக்கு ஆக்ஷனோட பண்ணுவோமா? எல்லாரும் உற்சாகமா செய்யணும். சரியா? சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். நீ அவரை தேட வந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட வந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். பரவாயில்லையே, சூப்பரா ஆடுறீங்க எல்லாருமே. எல்லாரும் ஒரு வாட்டி கிளாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பாட்டை ஒரு வாட்டி கடைசியா உற்சாகமா ஆட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆக்டிவா இருக்கீங்களா? கடைசியா ஆட போறோம். எப்படி ஆடணும்? சூப்பரா ஆடணும். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். நீ அவரை தேட வந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், நீ அவரை தேட வந்தாலும் தூரமாய் போய் திரிந்தாலும், உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் அன்பாக நேசிக்கிறார். இயேசு அன்பாக நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். வாவ், எல்லாம் சூப்பரா ஆடிட்டீங்க. எல்லாம் ஒரு வாட்டி கை தட்டுங்க. சூப்பரா ஆடிட்டோம். ஹாய் குட்டீஸ், நல்ல ஆக்ஷனோட பாட்டு படிச்சீங்க அப்படிதானே? சரி, சண்டே கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க பாப்போம். வெரி குட். இப்போ நம்ம கதை கேட்க போறோம். ஓகேயா? இன்னைக்கு என்ன தலைப்பு? இயேசு நேசிக்கிறார். நேசிக்கிறார்னா என்னன்றதுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஏசப்பா எப்படி நம்ம மேல அன்பா இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம கதை மூலமா பார்ப்போம். ஓகேயா? குட்டி பிள்ளைங்களா, இப்ப இங்க வராதீங்க. ஏமா, இப்ப பிள்ளைங்களை கூட்டிட்டு வராதீங்கம்மா இப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஏசப்பா அப்படியே திரும்பி பார்த்தாங்க. யாருன்னு பார்த்தா ஏசப்பாவோட சீசர்கள் அந்த குட்டி பிள்ளைங்களா ஏசப்பா பார்க்க ஓடி வந்தாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே ஏசப்பா பக்கத்துல வராதுங்கன்னு சொல்லி சீசர்கள் அதட்டினாங்க.
ஏன் சீசர்கள் அதட்டுனாங்க தெரியுமா? முதல்ல உங்களுக்கு சீசர்கள்னா யாருன்னு சொல்றேன், ஓகேயா? உங்களுக்கு தெரியுமா சீசர்கள்னா? கரெக்டா சொல்றீங்களே. ஏசப்பா கூடவே இருக்கிறவங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதப்படி கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க, ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்றவங்க, இவங்க தான் ஏசப்பாவோட சீசர்கள். வெரி குட். சரியா? அப்போ அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க. போகும்போது எப்படி போவாங்க தெரியுமா? நடந்தேதான் போவாங்க. நீங்க எப்படி போவீங்க? ஒரு ஊருக்கு போகணும்னா கார்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, ட்ரெயின்ல போவீங்க, இன்னும் ஃபாரின்லாம் போகணும்னா ஏரோப்ளேன்ல போவீங்க. அப்படித்தானே? ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல அந்த வசதிலாம் கிடையாது. அதனால ஏசப்பா நடந்தே தான் போகணும். அப்படி ஏசப்பா நடந்து போகும்போது ஜனங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க பின்னாடி கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. அப்ப ஏசப்பாட்ட கேட்பாங்க, ஏசப்பா நாங்க உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னா நாங்க எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஏசப்பான்னு கேட்பாங்க. அப்ப ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? நிறைய கொஸ்டின்ஸோட வருவாங்க. ஏசப்பா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க திரும்ப கொஸ்டின் கேட்காதபடி கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. ஓகேயா? இந்த நேரத்துல தான் குட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாமார் வந்தோடனே, ஏசப்பா ரொம்ப இடத்துக்கு நடந்து நடந்து வந்திருக்காங்களா, ரொம்ப டயர்டா இருப்பாங்கல்ல, அதனாலதான் சீஷர்கள் இப்ப வராதீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க வீட்டுல உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வராங்கன்னு வைங்களேன், அல்லது வெளியூருக்கு எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க? அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் சீசர்கள் நினைச்சாங்க, ஏசப்பா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்க, கொஞ்ச நேரம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. சரியா? ஆனா ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்களை அதட்டாதீங்க, ஏன்ட்டு அவங்கள வர சொல்லுங்க, ஏன்ட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா எவ்வளவு டயர்டா இருந்தாலும் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சதுனால பாத்தீங்களா அவங்கள வர சொன்னாங்க. சரியா? உங்களுக்கு இப்ப ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இதே மாதிரிதான் அந்த சின்ன பிள்ளைங்களை அப்படியே குதிச்சு ஓடி வந்தாங்க. ஓகேயா? வந்த உடனே ஏசப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள கட்டி அணைச்சி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணாங்க. இத கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏசப்பா நம்மளையும் கட்டி அணைச்சி ஆசீர்வதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைலாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க உடனே நினைக்கிறீங்க, ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளை தான் பிடிக்குமா, பெரியவங்களாம் பிடிக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்க பிடிக்கும், பெரியவங்க பிடிக்கும், கஷ்டப்பட்டாலும் பிடிக்கும், பணக்காரங்களை பிடிக்கும், படிச்சிருந்தாலும் பிடிக்கும், படிக்காதவனாலும் பிடிக்கும். ஓகேயா? யாரா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? சரி, இப்போ ஏசப்பா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க காமிக்கிறீங்க இவ்வளவா, இவ்வளவா அல்லது இவ்வளவா? இதுக்கு மேல உங்க கையை நீட்ட முடியல. வானத்துக்கும் பூமிக்கும் நம்ம ஏதாவது வச்சு அளக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் ஏசப்பாவோட அன்பை நம்மளால அளக்கவே முடியாது. சரியா? அவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்காங்க. சரி, ஏசப்பா ரொம்ப அன்பா இருக்காங்க நான் சொன்னேன் தெரியுமா? பைபிள்ல இருந்தா நான் உங்களுக்கு அந்த கதை சொன்னேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் நினைக்கிறீங்க எப்பவுமே நீங்க பைபிள்ல இருந்தா சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத பிள்ளைங்களாம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்காண்டி நான் இதை சொல்றேன். சரியா? இந்த பைபிள்ல எழுதப்பட்ட எல்லாமே உண்மையா நடந்தது. நீங்க உடனே கேக்குறீங்க, உண்மையா நடந்ததா, எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். உங்களுக்கு பர்த்டே தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரையும் பேசுறீங்க, எங்களுக்கு பிறந்த நாள் தெரியாதா, எல்லாரும் ஏன் பிறந்த நாள் இது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த சவுண்ட் எனக்கு நல்லா கேக்குது. சரி, இப்ப எல்லாரும் அமைதியா இருங்க. சரியா? அப்போ
நீங்க உங்க பர்த்டே டேட் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க உடனே சொல்லுவீங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பர்த் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுல நான் என்னைக்கு பிறந்தேன், எந்த வருஷம் பிறந்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இதே மாதிரிதான் ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைங்களை ஏசப்பா எப்படி அன்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க கூட இருந்த சீஷர்கள் பார்த்து அவங்க மத்தேயு எழுதியிருக்காரு, மார்க் எழுதியிருக்கிறாரு. ஏசப்பா எழுத வச்சு நம்மளா ஞாபகம் வச்சுக்கணும்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? உங்க பாட்டி கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட பாட்டி உங்க பிறந்த நாள் தெரியுமான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பிறந்த நாளா எனக்குலாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, எங்க அம்மா சொன்னாங்க ஏதோ ஒரு நாள் பிறந்தேன், ஏதோ ஒரு வருஷத்துல பிறந்தேன்னு சொன்னாங்க, எனக்கு அது கரெக்டுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் ஏசப்பா இந்த உலகத்துல குட்டி பிள்ளைங்களை எப்படி நேசிச்சாங்கன்னு சொல்லி அவங்க பார்த்த ஏசப்பா கூட வாழ்ந்த சீசர்கள் பார்த்து ஏசப்பாவால ஏசப்பா எழுத சொல்லி எழுதியிருக்காங்க. சரியா? இதுதான். இப்ப நீங்க நம்புறீங்களா? நான் சொல்றது எல்லாமே இந்த பைபிள்ல உள்ளது உண்மை, நீங்க நம்புறீங்களா? வெரி குட். நீங்க என்ன படிச்சீங்க வேதத்துல இருந்து? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படி படிச்சீங்க தானே? சில பிள்ளைங்க சொல்றீங்க, ஏசப்பா எங்க மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா நான் விளையாடு போகும்போது சில பிள்ளைங்க சில நேரத்துல என்கிட்ட நீ விளையாடாத, இவன் கூட சேராத, இவ கூட விளையாடாத அப்படின்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே? இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன், நல்லா கவனிக்கணும். சரியா? சின்ன பிள்ளைங்களை யாரு ரொம்ப நேசிக்கிறா? ஏசப்பா. நீங்க சொல்ற சவுண்ட் எனக்கு நல்லா கேக்குது. இனிமே இந்த உலகத்துல யாராவது உங்களை நேசிக்கல, அன்பு செய்யல கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்கல்ல. யாரு இந்த உலகத்துல நம்மளை நேசிக்காட்டாலும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறது யாரு? ஏசப்பா. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஜெபம் பண்ண போறோம். எப்படி ஜெபம் பண்ண போறோம்? நான் இப்ப கதையில இருந்து சொன்னேன். ஏசப்பா கூட வந்த சின்ன பிள்ளைங்களை என்ன செஞ்சாங்க? கட்டி அணைச்சி ஆசீர்வதிச்சாங்கன்னு. யாரெல்லாம் ஏசப்பா உங்களை கட்டி அணைச்சி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் முழங்கால் போடுங்க, கை கொப்புங்க, கண்ணை போடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகத்துல யாரு நேசிக்காட்டாலும் நீங்க எங்களை நேசிக்கிறீங்க ஏசப்பா. நீங்க எங்களை நேசிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க மட்டும் எங்களை நேசிச்சா போதும் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணீங்க அப்படிதானே குட்டீஸ்? ரொம்ப நாள் ஆச்சுல எப்படி நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி. வெரி குட். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்க? என்னது? இயேசு நேசிக்கிறார். வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்களே. திருப்பி சொல்லுங்க. இயேசு நேசிக்கிறார். வெரி குட். இந்த தலைப்புக்குள்ள நம்ம இன்னைக்கு மனன வசத்தை அக்கா உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போறேன். சொல்லுவோமா எல்லாரும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. சொல்லுவோமா குட்டீஸ்? தேவன். சொல்லுங்க. தேவன். திருப்பி சொல்லுங்க. தேவன். வெரி குட். அன்பாகவே வெரி குட் இருக்கிறார். சூப்பரா சொல்லிட்டீங்களே. 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. வெரி குட். எல்லாரும் சூப்பரா மனப்பாட வசனம் சொல்லிட்டீங்களே. இப்ப
இப்போ நம்ம எல்லாரும் ஜோராக எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். வெரி குட், சூப்பராக எல்லாம் எந்திரிச்சிட்டிங்க. இப்போ நம்ம ஆக்ஷனோட சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? தேவன், எல்லாம் சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. வெரி குட். எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா? எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. வெரி குட். எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க. இப்ப சேர்த்து சொல்லுவோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. வெரி குட். எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க. எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். வெரி குட்டா சொல்றீங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னையோட தலைப்பு என்னது? இயேசு நேசிக்கிறார். இதை பத்தி நீங்க பாட்டு, கதை, வசனம், டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல. இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ அக்கா வந்து இதை செஞ்சு வச்சிருக்கேன், பாருங்களேன். உள்ள என்ன இருக்கு? ஹார்ட். இந்த ஹார்ட் யாரோடது? நம்மளோடது. இதுக்கு நடுவில் என்ன எழுதிருக்கு பாருங்க. Jesus loves me. இப்போ இதை தான் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சரி வாங்க குட்டீஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்ல இப்படி அவுட்லைன் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் சார்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்படி 2ஆ மடக்கிக்கோங்க. மடக்கின பிறகு இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ அதை கட் பண்ணுவோம். இப்படி உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வரும். இந்த ஹார்ட்டை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி இப்போ சின்னதாக ஒரு ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போது இந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி க்ளூ வச்சு ஒட்டி இப்படி ஒட்டிக்கோங்க. அடுத்தது நம்ம சின்ன ஹார்ட் இருக்குல்ல, அந்த சின்ன ஹார்ட்டுக்கு பின்னாடியும் கம்மை வச்சு ஒட்டி இப்படி நல்லா ஒட்டிக்கோங்க. இதுல ஜீசஸ் லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ பாருங்கள் குட்டீஸ், இங்கெல்லாம் பாருங்களேன், நான் சின்ன சின்ன ஹார்ட்லாம் வச்சு வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி நீங்கள் கம் தடவி இப்படி சைடாக ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் குட்டீஸ். இங்கே வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வரைய போகிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். அப்படி தானே? நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அப்புறம் வந்து நான் வந்து சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் சும்மா பேப்பரில் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி கட் பண்ணி அதில் கலர் அடித்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. அழகாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ், நான் ஃபுல்லாக வந்து ஸ்டார்ஸ் ஒட்டிட்டேன். பின்னாடி வந்து ஹார்ட். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் தேவையோ அந்த டிசைன்ஸ் ஒட்டிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், இப்போ எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக ஹார்ட்டாக ஏன் ஒட்டணும்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோட ஹார்ட் இது? நம்மளோட ஹார்ட். நமக்குள்ளே யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஜீசஸ் லவ்ஸ் மீ. ஓகேவா குட்டீஸ்? இதை பண்ணுங்க. ஓகேவா? பாய்.
ஹாய் குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? சரி, எல்லாரும் முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து அப்பா இந்த சண்டே கிளாஸை பார்த்து ஆண்டவரே அவங்க பயன்பெறுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதில் ஆண்டவரே அப்பா வேலை செய்த ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தினரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். என்ன குட்டீஸ், இயேசு நேசிக்கிறன்ற தலைப்பில் பாட்டு கேட்டீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க, வசனம் படிச்சீங்க, அழகா கதை கேட்டீங்க, சூப்பரான கிராஃப்ட் பார்த்தீங்க. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா குட்டீஸ்? அடுத்த வாரம் எப்போ வரும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? சரி, நீங்கள் இந்த சண்டே கிளாஸை பார்த்ததுக்காக உங்களுக்கும் அவங்க பெற்றோருக்கும் நாங்கள் எங்கள் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.